இருக்கின்ற கள நிலவரங்கள் தமிழ்நாட்டில் இருப்பதையும் எடுத்துக் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அனைத்தும் அவங்களுடைய கவனத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கு பிறகு நம்முடைய ரயில்வே உடைய துறையின் அமைச்சர் அங்கே வரையிருந்தார்கள். அவரிடத்தில் ஒரே வேண்டுகோள் வைத்தேன். நம்முடைய ஏற்காடு எக்ஸ்பிரஸ் முதலில் 10 மணி அளவிலே ஏற்காடு எக்ஸ்பிரஸ் புறப்பட்டது. இன்று 9 மணியிலே செல்கிற போது பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் கொஞ்சம் மேலே காலை 3:10 செல்கிற போது அதனால் மக்களுக்கு பயனுள்ளதாக இல்லை. பழைய முறையை நீங்கள் மாற்றினால் நன்றாக இருக்கும் என்று அவரிடத்திலே சொன்னேன். அப்போது நீங்கள் எடுத்து தாருங்கள் என்று அங்கே உள்துறை அமைச்சருடைய லான்ச் அங்கே இருக்கின்ற இடத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிற இடத்தில் ஓய்வறை என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் அவருக்கு அந்த எப்படி அதையும் ஒரு பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகிய ஒவ்வொரு ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொருவருக்கும் அந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அப்படி இருக்கும்போது தான் ஜனநாயகம் காக்கப்படும். அந்த அடிப்படையில் அனைவருடைய கருத்தும் தூக்கி வைங்க. மாறுபட்ட கருத்துக்களாக இருந்தாலும் அதை ஆதரிக்கின்ற கருத்துக்களாக இருந்தாலும் வரவேற்க அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் ஆகவே எங்களை பொறுத்தவரையிலும் இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.